முதல் சுற்றினுடைய இறுதி கட்டமாக ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் தங்களுடைய கருத்தை பகிர்வார். முதல்ல ஜி தொலைக்காட்சியின் நெறியாளர் சொன்ன அந்த வார்த்தையிலிருந்தே நான் துவங்க விரும்புகிறேன். யார் சிறந்த தலைவர் என்று கேட்டால் மகாகவி பாரதியாரை அவர் துணைக்கு அழைத்தார். நானும் மகாகவி பாரதியாரின் ஒற்றை வரியிலிருந்து ஆரம்பிக்க விரும்புகின்றேன். பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணிய மூர்த்தி என்று சொல்லுவான் மகாகவி பாரதி. பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க பொறாதவன் தலைவன் என்று நாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி பக்கத்தில் இருக்கின்றவர்களின் துன்பத்தை பார்க்க பொறாத ஒரு தலைவராக நமக்கு வாய்த்திருக்கின்றார் நம்முடைய முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக நம்புகின்றோம். அவர்தான் இப்போது இருக்கக்கூடிய காலச்சூழலில் தமிழ்நாட்டை வழிநடத்துவதற்கும் தமிழர்களுக்கான இன உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கும் தமிழர்களுக்கான மொழி உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கும் தமிழர்களுக்கான வாழ்வு உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்குமான ஒரே தலைவர், தன்னை எங்கேயும் அடகு வைக்காத தலைவர், தன்னுடைய கொள்கையை அடகு வைக்காத ஒரே தலைவர் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் என்று பிற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் விதந்தோத்துகிறார்கள். அதைத்தான் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தலைவர்கள் இருக்கிறார்கள், எல்லா கட்சியிலும் தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கொள்கை பிடிப்போடு இருக்கிறார்களா, கொண்ட கருத்தியலில் உறுதிப்பாட்டோடு இருக்கிறார்களா, அல்லது ஒன்றியத்திலிருந்து ஒரு அழுத்தம் வருகிறது, ஒன்றியத்திலிருந்து ஒரு ரெய்டு வருகிறது, ஒன்றியத்திலிருந்து ஒரு மிரட்டல் வருகிறது என்றால் அடுத்த நிமிடம் வாளை சுருட்டி கொண்டு அவர்கள் முன் சாஷ்டாங்கமாக விழுந்து விடுகின்ற தலைவர்களை கொண்டிருக்கிறது மற்ற கட்சிகள் எல்லாம். ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற 5 ஆண்டு காலத்தில் சுற்றி வர ஆயிரம் புயல்கள் வீசிக்கொண்டிருக்கின்றன. இன்னமும் ஒன்றியத்தின் மூலமாக தினம் தினம் அச்சுறுத்தல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எங்களுக்கு நீங்கள் அடங்கவில்லை என்றால் உங்களுக்கு நிதி பகிர்வை தரமாட்டோம், நாங்கள் சொல்லுகின்ற இடத்தில் கையெழுத்து போடவில்லை என்றால் உங்களுக்கான உரிமைகளை பறிப்போம் என்று ஒன்றியம் தினம் தினம் அச்சுறுத்தி கொண்டிருந்தாலும் நீ 10,000 கோடி கொடுக்கலேனா கூட பரவாயில்லை, நான் தமிழ்நாட்டு உரிமையை உன்னிடம் அடகு வைக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற திராணி இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய முதல்வர் மட்டும்தான் என்பதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது மிக முக்கியமா நம்முடைய அதிமுகவின் சகோதரர் கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து நிறைய பேசினார். எனக்கும் அவருடைய கருத்துகளில் உடன்பாடு இருக்கிறது தம்பி. ஆனால் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. நாளைக்கு எழுந்தா நாம பாதுகாப்பா இருப்போமா, அப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் ஆட்சி செய்ய வைக்க வேண்டும் என்று ஒரு கருத்தியலை சொன்னார். அவர்கள் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சி எவ்வளவு தூரம் இந்தியாவை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது என்பதற்கு என்னால் பட்டியலிட முடியும். மதவாதம் என்றால் பிஜேபி, மனுவாதம் என்றால் பிஜேபி, பார்ப்பனவாதம் என்றால் பிஜேபி, இந்துக்களை அழித்தொழிப்பதென்றால் பிஜேபி என்று இருக்கக்கூடிய அந்த கட்சியோடு இவர்கள் கூட்டணியை வைத்துக்கொண்டு நாளை காலையில் எழுந்தா தமிழ்நாட்டில் எல்லாம் பாதுகாப்பாக இருக்குங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார் என்றால் இது எவ்வளவு தூரம் அறிவீனமான ஒரு வார்த்தை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தவிர கூடுதலாக இதை சொல்லுகிறேன். இவர்கள் ஆட்சி கட்டிலில் இருந்தபோதுதான் ஒன்றியத்தில் இவர்களுடைய அமைச்சர் SP வேலுமணி ஐயாவை அழைத்து நீங்க உதய் மின்திட்டத்தில் கையெழுத்து போடலைனா உங்களுக்கு உதய்தான் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் மூலமாக உதய் மின்திட்டத்தை இங்கே கொண்டு வந்து அதன் மூலமாக நம்முடைய வீட்டின் மின்சார வரியை, மின்சார கட்டணத்தை உயர்த்திய பெருமை அதிமுகவுக்கு தான் இருக்கிறது. இது தமிழர்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அதே மாதிரி நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான இலங்கை தமிழர்களுக்கு எதிராக CAA NRCயில் கையெழுத்திடுகின்ற அந்த சூழல் வரும்போது இவர்கள் நாடாளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்த அந்த தமிழின துரோகத்துக்கு சொந்தக்காரர்கள் அதிமுக கட்சியினர். அடுத்தது புதிய கல்விக் கொள்கை, நீட் தேர்வு, எல்லாவற்றுக்கும் தலையாட்டி பொம்மையாக இவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதை தவிர தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்த மிகப்பெரிய ஒரு துரோகம் எது என்றால் TNPSC தேர்வு, தமிழ்நாடு தேர்வாணையம் மூலமாக நடத்தப்படுகின்ற தேர்வு. ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலத்துக்கானவர்களுக்காக தேர்வு நடத்தப்படும். அங்கே இருப்பவர்கள் அந்த தாய்மொழியில் தெரிந்தவர்கள் தான் அந்த தேர்வை எழுத வேண்டும். ஏனென்றால் அந்தந்த மாநிலத்துக்கான வேலை வாய்ப்பு அது. இவர்கள் என்ன செய்தார்கள்? TNPSC தேர்வில் நீங்கள் தமிழ் தெரியாவிட்டாலும் எழுதலாம்,
என்று வாசலை திறந்து விட்டார்கள். என்ன ஆனது? வட இந்தியர்கள் முழுக்க தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை வாய்ப்பை பெற்றது. தமிழர்களுக்கு துரோகம் செய்தது, தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்தது அதிமுக ஆட்சி காலத்தில்தான் என்பதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி மிக அதிகமாக இன்னொன்றை சொன்னார். எங்களுடைய தலைவர் தான் மிகச்சிறப்பான தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஐயா, எனக்கு தம்பி உங்ககிட்ட கேட்கறதுக்கு இந்த கேள்வி இருக்கு. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று ஆட்சி அதிகாரத்தை புரிந்து கொள்ளாமல், அட்மினிஸ்ட்ரேஷன் சரியாக செய்யாமல், துப்பாக்கி சூட்டை கூட தொலைக்காட்சியை பார்த்து ஒரு முதல்வர் தெரிந்து கொள்கிறார் என்றால் அவர் எப்படி சிறப்பான ஆட்சியை கொடுப்பார் என்பதை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது சாத்தான்குளம் தந்தை மகன் எப்படி அடித்து கொல்லப்பட்டார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும். மிக சமீபத்தில் அதற்கான தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்த சம்பவம் நடந்து அவர் அந்த காவல் அதிகாரிகளுக்கு ஆதரவாக இருந்ததும் இவர்களுடைய ஆட்சிதான். அடுத்தது இன்றைக்கு அதிமுகவின் வேட்பாளர் பட்டியல் வெளிவந்திருக்கிறது. அதில் நான் மிக குறிப்பாக தேடியது ஒரு பெயர், ஒரு தொகுதி. எது தெரியுமா? பொள்ளாச்சி தொகுதியை யாருக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்க விரும்பினேன். அதே பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் தமிழர்களே, தமிழச்சிகளே, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணா, உன்னை நம்பித்தானே நான் வந்தேன் என்று அந்த பெண் கதறினாள் இல்லையா? அந்த பெண்ணுக்கான பாலியல் வன்புணர்வு செய்தவர்கள் மீது FIR பதிவு செய்வதற்கு கூட இவர்களுடைய ஆட்சி தவறியது. 2 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டது. அதற்கு பின்புதான், எங்களுடைய முதல்வர் வந்த பின்புதான் இந்த வழக்குகள் திசை மாறின. மிக சமீபத்தில் அதற்கான தீர்ப்பு வந்தது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டால், திரும்பிய பக்கமெல்லாம் காவல்துறையினரின் கொடுமைகள், திரும்பிய பக்கமெல்லாம் பாலியல் வன்புணர்வுகள். அதை செய்தவர் பொள்ளாச்சி ஜெயராமனின் மகன் என்று எல்லோருக்கும் தெரியும். அதே பொள்ளாச்சிக்கு இன்றைக்கு பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு அந்த தொகுதியை கொடுத்திருக்கிறார்கள் என்றால் முதல் கோணல் முற்றும் கோணல் என்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் பிஜேபியோடு சேர்ந்து தெருவுக்கு தெரு பெண்கள் பாதுகாப்பு இல்லாத நிலைமைதான் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.